விஜய் ஆண்டனி சார் உண்மையிலே படம் நடிக்காதீங்க. உங்களுக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் நான் இதுதான் சொல்லிடுறேன், படம் நடிக்காது. மியூசிக்கே பிரம்மாண்டமா போடுறீங்க. இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி அந்த அபிஷியல் ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் முக பாவனைக்கு செட் ஆக மாட்டேது. அதுல அந்த வகையில நான் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்றேன் என்டையர் டீமை. இந்த படத்துல வந்து ஒரே ஒருத்தர் தான் செட் ஆகல. படத்துல யாரு செட் ஆகல? விஜய் ஆண்டனி தான். விஜய் ஆண்டனி இந்த கேரக்டருக்கு செட் ஆகுறாரானா கண்டிப்பா இல்ல. ஏன்னா நம்ம விஜய் ஆண்டனி சாரோட ரத்தம் கொலை படம் எல்லாம் பார்த்துருக்கோம். அவருக்கு அந்த போலீஸ் ரோலோ இல்ல ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி அந்த அபிஷியல் ரோலோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் முக பாவனைக்கு செட் ஆக மாட்டேது. எக்ஸ்பிரஷனே இல்லாத ஃபேஸ் அவருது. ஆக்சுவலா இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லரு. அங்க ஒரு கொலை நடக்குது, இங்க ஒரு கொலை நடக்குதுன்னு போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மூஞ்சில அந்த ஒரு பயத்தையோ ஒரு டென்ஷனையோ நான் வந்து சீட்டேஜ்ல உட்கார முடியும். அங்க மனுஷனே ஜாலியா இருக்கிறாரு, அப்புறமா நான் எங்க சீட்டேஜ்ல உட்கார முடியும். சோ அவருக்கு இந்த ரோல் செட் ஆகுதான்னா செட் ஆகுது. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா போட்டுருக்கு. விஜய் ஆண்டனி சார் உண்மையிலே படம் நடிக்காதீங்க. உங்களுக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் நான் இதுதான் சொல்லிடுறேன், படம் நடிக்காது. மியூசிக்கே பிரம்மாண்டமா போடுறீங்க. இதுலயே கூட ஒரு கொலை நடக்கும் போதோ ஒரு வில்லனை காட்டும் போதோ அந்த மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மள எட்ஜில உட்கார வைக்குது. பட் அந்த எக்ஸ்பிரஷனை இவர் ஃபேஸ்ல வர வைக்கிறாரான்னா வர வைக்க முடியும். அந்த பையன் இருக்கான் பாருங்க, ஒரு பையன், அவன் சூப்பரா நடிச்சிருக்கான். நல்ல ஸ்கோப் இருக்கு. அவங்க ரிலேஷன் இப்பதான் சொன்னாங்க, நல்ல ஸ்கோப் இருக்கு. வில்லன் ரோல்ல வந்து அது சொல்லக்கூடாது, ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டரும் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. சோ எக்ஸ்ட்ரீமா ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. காஸ்டிங்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய ரோல்லாம் இல்ல, எல்லாருக்கும் சைட் ரோல் தான். அந்த பையனுக்கு மெயின் ரோல். அப்புறமா விஜய் ஆண்டனி சார் மட்டும் இத நம்ம அவர் பேர் நட ராட்சசன் நடிச்சிருப்பாரு. விஷ்ணு விஷால போட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாரு, படம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ராட்சசன் ஜானர் தான் இது, அந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் தான். இவரு நடிச்சனாலதான் படம் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. தவிர்த்து மற்றபடி வேற ரோல் போட்டு இருந்தா சூப்பரா பின்னிருக்கும். இருந்தாலும் ஒரு கிரைம் த்ரில்லர்னும் போது நல்லா உட்கார வச்சுட்டாங்க. அதே போல இந்த தீனா படத்துல பாத்தீங்களா ஒருத்தர், அவர் பேர் தெரியல, போலீஸ், அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் நல்ல காமெடி கவுண்ட்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் கேரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு அவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் அந்த படம் ஃபுல்லா டிராவல் அவர் நல்லா அவரும் பண்ணிருக்காரு, சிறப்பா பண்ணிருக்காரு. இல்ல கெஸ்ட்லாம் பண்ண முடியல. உங்களுக்கு கொலையாளியா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்னு அந்த கேரக்டர் நம்மளுக்கு முன்ன பின்ன காட்டி இருக்க மாட்டாங்க. மேபி காட்டி இருந்தா வேணா நீங்க கெஸ் பண்ணிருக்கலாமே தவிர்த்து காட்டாதனால உங்களுக்கு கெஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. யார் தாண்டா கொலை பண்ணுவாங்க, நம்மளும் தெரியாம தான் போறோம், அவங்களும் தெரியாம எடுத்து போறாங்க. அந்த வகையெல்லாம் ஸ்டோரி வைஸ் ஓகே. பட் என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு போலீஸ் ஆபீசர். அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிடுதுன்னா ஒரு இல்லாஜிக்கலா போயிடுது, லாஜிக்கலே இல்லாம போயிடுது. அந்த பையன் போய் தண்ணியில முங்குதான்னு நினைச்சுக்கோங்களேன், மேல இருந்து வந்து இவன் பார்க்காத விஷயத்தையும் பார்க்க வைக்குது. அது எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? அது ஏத்துக்கவே முடியாது. இவரு இன்வெஸ்டிகேட் பண்ணி இங்க போய் கண்டுபிடிச்சு அங்க போய் கண்டுபிடிச்சு லாஸ்டா வில்லன் கிட்ட போயிருந்தாருன்னா மேபி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அவனுக்கு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சூப்பர் பவர் இருந்தா அவரே வந்து நம்ம போலீஸ்ல ஐபிஎஸ்ஆ போட்டு அவரே எல்லாமே கண்டுபிடிப்பாரு. சொல்றாங்க போலீஸ்ல நீ வான் லாஸ்ட்ல போலீஸ்லயும் சேர்த்துறாங்க. சோ இந்த சீன்ஸ் எல்லாம் ஒட்லியே தவிர்த்து அதை லாஜிக்கலா இன்வெஸ்டிகேட் பண்ணி லாஜிக்கலா இந்த வில்லனை கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பாட்டு போட்டு படத்தை சொதப்புல நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நல்லா உங்களை டென்ஸாவே எடுத்துட்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன கொஞ்சம் நின்னு போதே தவிர்த்து உங்களுக்கு போர் வைக்காது. போர் அடிக்காம சூப்பரா எடுத்து போகுது. இது உண்மையிலேயே பேட் ரிவ்யூலாம் இல்லங்க, துட்டு வாங்கிக்கலாம். உண்மையா சொல்றாங்க படம் ஒன் டைம். ஏன்னா நாங்க நல்லா இருக்குன்னு சொன்னா பாதி பேர் ஷாக் ஆயிடுவானுங்க. படம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஒன் டைம் அதான் த்ரில்லர் பா. 2 ஹவர் நாக்கு தெரிக்க கிரைம் த்ரில்லர்ன்ற விஜய் ஆண்டனியும் இந்த 8 வேஷம் 9 வேஷம் ஒண்ணு ஈஸியா ஏமாத்திடலாம். அந்த மாதிரி விஜய் ஆண்டனி என்னன்னா எங்க 12வது பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. உண்மையிலே பாராட்டணும். இப்பெல்லாம் ப்ரொடியூசர் வாழ்றது பெரிய கஷ்டமா இருக்கு. நீங்க வேற யாருன்னா போட்டு எடுங்கன்ற, நீங்களே நடிக்கணும்னு அடம் பிடிச்சு நடிக்காதீங்க. நீங்களே மியூசிக் போட்டு நீங்களே எல்லாம் பண்ண காஸ்ட் கட்டிங்கோ. ஆமா, ஹீரோ வேற மாத்தி விஷ்ணு விஷால் கிட்ட அதனாலதான் அவங்க அக்கா பையனையும் போட்டுருக்காரு. இப்பதான் புரியுது. அதுதான் நினைக்கிறேன். இப்பதான் அவங்க அக்கா பையன் தெரியுது. கண்டுபிடிச்சுமா அவ்வளவுதான். விஷ்ணு விஷால் நடிச்சிருந்தாருன்னா உண்மையிலே படம் பிச்சுட்டு போயிரும்.